இந்தியா இங்கிலாந்து இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. லண்டனில் பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் முன்னிலையில் ஒப்பந்தம். பல வருட கடின உழைப்புக்கு பின் விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. பிரிட்டன் உடனான புதிய ஒப்பந்தம் இந்தியாவின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் என்றும் நம்பிக்கை. இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்ல்ஸை சந்தித்த பிரதமர் மோடி. சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவுக்கு பிரதமர் மோடி பயணம். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை. இதய துடிப்பில் வேறுபாடு காரணமாக முதல்வருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது கண்டுபிடிப்பு என விளக்கம். முதல்வரை பார்க்க இரவு 11 மணி அளவில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகை. ஓட்டுநர் இல்லாமல் தானே காரை ஓட்டி வந்து சந்திப்பு. மருத்துவமனையில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் உடல்நலம் பெற தாவேகா தலைவர் விஜய் வாழ்த்து. பூரண உடல்நலம் பெற்று மக்களுக்கு கடமையாற்றிட வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்கு எதிராகவும் கட்சி கொடியை பயன்படுத்தவும் தடை கோரி டிஜிபியிடம் ராமதாஸ் புகார். பாமக தலைவராக தாமே செயல்படுவதாகவும் தைலாபுரமே இனி தலைமை அலுவலகம் என்றும் அறிவிப்பு. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க டெல்லி சென்ற மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனை வரவேற்ற திமுக எம்பிக்கள். நாடாளுமன்றத்தில் இன்று எம்பியாக பதவியேற்கிறார் கமல்ஹாசன். நாடாளுமன்றத்திற்கு குட் பை சொல்லிவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. தனது கடமையை நாடாளுமன்றத்தில் செய்திருப்பதாகவும் கருத்து. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாஜக கூட்டணியுடன் வந்தால் மீண்டும் மாநிலங்களவைக்கு வரலாம். மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அழைப்பு. டெல்லி எம்பி ராபர்ட் ப்ரூஸ் வெற்றிக்கு எதிராக நைனா நாகேந்திரன் தொடர்ந்த தேர்தல் வழக்கு. விசாரணைக்கு தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். வங்கி மோசடி புகார் தொடர்பாக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து. கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்கள், ரொக்க பணத்தை திருப்பி ஒப்படைக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆண்டு கள்ளக்காதலுக்காக மகன் மகளை கொலை செய்த வழக்கில் பிரியாணி அபிராமி குற்றவாளி. அபிராமிக்கும் அவரது ஆண் நண்பருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு. திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கில் 11வது நாளாக விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ள CBI. நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிகிதாவிடம் CBI விசாரணை. திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக காஞ்சிபுரம் CBCID அலுவலகத்தில் ADGP ஜெயராம் ஆஜர். 4 மணி நேரம் CBCID போலீசார் விசாரணை. ஹோசூர் பேரண்டப்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 6 வாகனங்கள் மோதி விபத்து. லேசான காயங்களுடன் பொதுமக்கள் உயிர் தப்பிய நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அண்ணன் தம்பி கொடூரமாக வெட்டி கொலை. சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தனிப்படை அமைத்து தேடும் போலீசார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 74,040 ரூபாய்க்கு விற்பனை. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளி காரணமாக மக்களவை, மாநிலங்களவை 4வது நாளாக ஒத்திவைப்பு. Number 61, sir.
कि संसद की मैं फिर दे रहा हूं, तख्तियां लेकर आने पर सदन नहीं चलेगा। आप या तो सीट पर जाएं, नहीं तो सदन की कार्रवाई आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है। மக்களின் கோடிக்கணக்கான ரூபாய் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அதிருப்தி. இந்தியாவில் முன்னேற்றத்தை தீர்மானிப்பது ஆங்கில கல்வி என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கருத்து. ஹிந்தியில் கல்வி பெறுவதை விட ஆங்கில கல்வி இந்தியாவில் இன்று மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் டெல்லியில் பேச்சு. $3000 கோடி வங்கிக் கடன் மோசடி புகார் வழக்கு. பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. மும்பை ரயில் குண்டு வெடிப்பு வழக்கில் கைதான 12 பேர் விடுதலைக்கு உச்சநீதிமன்றம் தடை. மகாராஷ்டிரா அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவு. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே விரட்ட வந்தவரை விரட்டிய குட்டி யானை. ஆக்ரோஷமாக குட்டி யானை துரத்தும் காட்சிகள் வைரல். ரஷ்யாவில் மாயமான பயணிகள் விமானம் கிழக்கு அமூர் பகுதியில் விழுந்து விபத்து. விமானத்தில் பயணித்த 48 பேரும் உயிரிழந்த நிலையில் மௌன அஞ்சலி செலுத்தி இரங்கல் தெரிவித்தார் ரஷ்ய அதிபர் புட்டின். போரால் உருக்குலைந்த காசாவில் வெற்று பாத்திரங்களுடன் உணவுக்காக மக்கள் தவிப்பு. காண்போரின் நெஞ்சை கலங்கடிக்கும் காட்சிகள். பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஐநா சபையில் வருகிற செப்டம்பர் மாதம் அறிவிக்க உள்ளதாகவும் மேக்ரான் தகவல். கம்போடியா மீது F-16 போர் விமானங்கள் மூலம் 8 இடங்களில் குண்டுகளை வீசி தாய்லாந்து ராணுவம் தாக்கியது. தாய்லாந்தின் தாக்குதலுக்கு தங்களது வீரர்கள் பதிலடி தான் கொடுத்ததாக கம்போடிய ராணுவம் விளக்கம். இங்கிலாந்துக்கு எதிரான மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 358 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்தியா. இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து 2 விக்கெட் இழப்புக்கு 225 ரன்கள் சேர்ப்பு. மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியில் காயத்துடன் களமிறங்கி அரை சதம் அடித்த இந்திய வீரர் ரிஷப் பண்ட் தி வாரியர் என குறிப்பிட்டு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பாராட்டு. அமெரிக்காவின் பிரபல WWE வீரர் ஹல்க் ஹோகன் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 71. 12 முறை WWE சாம்பியனான ஹல்க் ஹோகன் 90s கிட்ஸ்களின் ஆதர்ஷ நாயகனாக விளங்கியவர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. திருச்சி விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. நாளை தமிழகம் வரும் பிரதமர் மோடியை OPS சந்திக்க உள்ளதாக தகவல். தங்களை சந்திக்க அனுமதி கிடைத்தால் சிறப்பான நிகழ்வாக இருக்கும் என பிரதமருக்கு OPS கடிதம். தர்பூசணி பழங்களில் ரசாயனம் செலுத்தப்பட்டதாக கூறி உணவு பாதுகாப்பு துறையினரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கோரும் விவகாரம். விவசாயிகளின் கோரிக்கை மனுவை பரிசீலிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை சேமிப்பு கிடங்குகளில் காலாவதியான 278 கிலோ பேரிச்சம்பழம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம். சோதனையில் காலாவதியான பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருந்ததாக பிளிப்கார்ட் நிறுவனம் விளக்கம்.
கோவை மாவட்டம் அன்னூர் அருகே மளிகை கடையில் காவலர் போல் நடித்து 40,000 ரூபாயை அபேஸ் செய்த நபர் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார். திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளக்கல் பகுதியில் லாரி ஓட்டுநரிடம் மிளகாய் பொடி தூவி 10,40,000 ரூபாயை கொள்ளையடித்த 3 பேர் கைது. 24 மணி நேரத்தில் கொள்ளை கும்பலை பிடித்து பணத்தை மீட்ட விக்கிரவாண்டி காவல்துறை. குடும்ப தகராறில் மனைவியை கல்லால் அடித்துக் கொன்ற கணவனுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை. திருப்பூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பொள்ளாச்சி அருகே 119 அடியை நெருங்கிய ஆழியார் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றம். கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை. கேரள மாநிலம் கொச்சியில் கடல் சீற்றத்தால் பல இடங்களில் ஊருக்குள் புகுந்த கடல் நீர். பொதுமக்கள் முகாம்களுக்கு மாற்றம். கன்னியாகுமரி அருகே உடல் எடையை குறைக்க ஆன்லைன் டயட் முறையை பின்பற்றிய +2 மாணவன் உயிரிழந்த பரிதாபம். ஆலோசனையின்றி டயட் முறையை பின்பற்றக்கூடாது என மருத்துவர்கள் அறிவுரை. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் வீட்டிற்கு வந்த தந்தையை மனைவியுடன் சேர்ந்து சரமாரியாக தாக்கிய மகன். அதிர்ச்சி அளிக்கும் காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. தெலங்கானாவின் பஞ்சாரா மலைப்பகுதியில் கோவில் அகற்றப்பட்டதாக குற்றம் சாட்டி பாஜகவினர் போராட்டம். மூத்த தலைவர் மாதவி லதா உள்ளிட்டோரை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். வேலூர் டாக்டர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கு. பயங்கரவாதி அபு பக்கர் சித்திக்கை 5 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. ரேணுகாசாமி கொலை வழக்கில் நடிகர் தர்ஷனுக்கு ஜாமீன் வழங்கியதை எதிர்த்த கர்நாடக அரசின் வழக்கு. மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். சின்னத்திரை நடிகை ரெகானா பேகம் அளித்த புகார் தொடர்பாக இரு தரப்பினரிடமும் பூந்தமல்லி போலீசார் விசாரணை. நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணப்போவதாக கண்ணீர் மல்க பேட்டி. உலக கோடீஸ்வரர் எலான் மஸ்கின் நிறுவனங்களை அழிக்கும் எண்ணம் தனக்கு இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. மஸ்கின் நிறுவனங்கள் மேலும் செழிக்க வேண்டும் என்றும் விருப்பம். ஆஸ்திரேலியாவில் முதியவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ரோபோ வடிவமைப்பு. முதியவர்களிடம் உரையாடியும் நடனமாடியும் மகிழ வைக்கும் அபி ரோபோ. இந்தியாவில் நடைபெற இருந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றம். இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்பில் இடம்பெறலாம் என்றும் தகவல். மகளிர் செஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நாளை இந்திய வீராங்கனைகள் கொனேரு ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் மோதல். இறுதிப் போட்டியில் இரு இந்திய வீராங்கனைகள் விளையாடுவதால் இந்தியாவிற்கு சாம்பியன் பட்டம் உறுதி. நாளை ரீ-ரிலீஸ் ஆகிறது தனுஷின் புதுப்பேட்டை திரைப்படம். தனுஷின் பிறந்தநாளையொட்டி புது பொலிவோடு 4K தரத்தில் வெளியாகிறது.